பண்ருட்டி ராமச்சந்திரன் எம்ஜிஆருக்கு நெருக்கமாக இருக்கிறார் என்று அப்போது பலரும் பொறாமைப்பட்டார்கள். அவர் எப்படி நெருக்கமானார்? ஏன் எம்ஜிஆர் அவரை தமது பிரதிநிதியாக மேல்மட்டத்திற்கு அனுப்புகிறார் என்று எவரும் சிந்திக்கவில்லை. வெற்றி பெற்றவனைத்தான் உலகம் வாழ்த்துகிறது. அவன் எப்படி வெற்றி பெற்றான் என்று எவரும் கேட்பதில்லை. எப்படி அவர் நெருக்கமானார் என்று ஆராயாமல் அவரை மட்டத்தட்ட வேண்டும் என்று நினைத்தவர்களில் ஜெயலலிதாவும் ஒருவர். பலரும் பண்ருட்டி ராமச்சந்திரனின் கால்களை எப்படி கீழே இழுப்பது என்கிற ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருந்த காலத்தில் அவர் தலைநகரத்தில் கொடிகட்டி பறந்தார். பண்ருட்டி ராமச்சந்திரனின் எதிரிகளுக்கு ஜெயலலிதா தலைமை தாங்கியிருந்தால் கண்டிப்பாக சின்ன எம்ஜிஆர் சிதைந்து போயிருப்பார். ஆனால் பண்ருட்டி ராமச்சந்திரனின் எதிரிகள் ஜெயலலிதாவிற்கும் எதிரிகளாக இருந்தார்கள். எதிரிக்கு எதிரி நண்பன் என்கிற வாணியில் எல்லோரும் நடந்து கொண்டார்கள். எந்த ஒரு பிரச்சனையையும் ஒரு அலுவலக செயலாளரை போல பண்ருட்டி ராமச்சந்திரன் தெரிந்து வைத்திருப்பார். அதே நேரம் அதை எடுத்து சொல்கிற போது மேதைகளுக்கே உரிய தனித்துவம் அவரிடம் வெளிப்படும். ஒரு விஷயத்தை 100 பேர் பேசினாலும் 101வது ஆளாக பேசுகிற பண்ருட்டி ராமச்சந்திரனால் அதை வித்தியாசமான கோணத்தில் அணுகிட முடியும். இந்த இயற்கையான வரப்பிரசாதங்கள் பண்ருட்டி ராமச்சந்திரனை அதிமுக அரசியல் வட்டாரத்தில் முற்றிலும் வேறு மனிதராக காண்பித்தன. இவருக்கு எதிராக தனது பானங்களை ஜெயலலிதா கூர்மைப்படுத்தினார். ஆனாலும் இலங்கை பிரச்சினை போல மிக முக்கியமான பிரச்சனைகளில் எம்ஜிஆருக்கு பண்ருட்டியாரின் உதவி தேவைப்பட்டதால் அவருக்கு பாடம் கற்பிக்க ஜெயலலிதா சந்தர்ப்பம் பார்த்து கொண்டிருந்தார். நேரடியாக ஒரு சந்தர்ப்பத்தில் வெளிநாட்டவர்கள் வரும்போது மொழிபெயர்க்கிற வேலையை தன்னிடம் விட்டுவிடும்படி ஜெயலலிதா எம்ஜிஆரிடம் கேட்டார். ஜெயலலிதாவால் இந்த பணியை செவ்வேனை செய்ய முடியும் என்பதை எம்ஜிஆர் அறிவார். ஆனாலும் ஜெயலலிதாவை வைத்துக்கொண்டு வெளிநாட்டவர்களையோ அரசியல் உயர்மட்டத்தில் உள்ளவர்களையோ தொடர்பு கொண்டால் விபரீதங்கள் விளைந்து விடலாம் என்று எம்ஜிஆர் அஞ்சினார். இதற்கு காரணம் ஜெயலலிதாவால் எந்த ரகசியத்தையும் காப்பாற்ற முடியாது என்பது மாத்திரமல்லாமல் எம்ஜிஆர் மாதிரி ஆகிவிட வேண்டும் என்கிற எண்ண நெருப்பிற்கு ஆசை நெய் வார்த்தது போல ஆகிவிடும் என்று எம்ஜிஆர் நினைத்தார். எம்ஜிஆர் ஒன்றும் அறியாதவர். பண்ருட்டி ராமச்சந்திரன் தான் எம்ஜிஆரையே இயக்குகிறார் என்று தலைநகரத்து தம்பிரான்கள் நினைக்கிறார்கள் என்று ஜெயலலிதா எம்ஜிஆரிடம் சொன்னதெல்லாம் எடுபடவில்லை. பண்ருட்டி ராமச்சந்திரன் அப்போதைக்கு ஜெயலலிதாவை விட எம்ஜிஆருக்கு தேவைப்பட்டார். ஆகவேதான் எம்ஜிஆரின் மனக்கோவிலில் பிரகாரம் வரைக்கும் அனுமதிக்கப்பட்டிருந்த ஜெயலலிதாவால் கற்ப கிரகத்திற்குள் கால் வைக்க இயலவில்லை. ஜெயலலிதா அதிமுகவில் சேர்ந்த கொஞ்ச நாளில் ஒரு சம்பவம் நடைபெற்றது. அப்போது போக்குவரத்து டெபுட்டி கமிஷனராக பாலகிருஷ்ணன் என்பவர் இருந்தார். இவர் கடுமையான பேர்வழி. சீசரை போல தியாகராய நகர் தெருக்களை இவர் பார்வையிட்டாலே அவைகளை ரோமாபுரி தெருக்களை போல ஒளி பெற்று ரம்மியமாகிவிடும். அப்படிப்பட்ட பாலகிருஷ்ணன் மயிலாப்பூர் பகுதியில் ஒரு நாள் வலம் வந்தார். லஸ் கார்னரில் கார்கள் மற்றும் வாகனங்கள் நிறுத்துவதற்கு தடை செய்யப்பட்ட பகுதியில் கார் ஒன்று பூமியை மிதித்து கொண்டு நிற்பதை அவர் பார்த்தார். அது யாருடைய கார் என்று விசாரித்து வரும்படி காவல்துறை கணப்பாடி ஒருவரை அனுப்பினார். அவரோ காருக்கு அருகில் வந்து அதிகாரத்தை ஆரம்பித்தார். போலீஸ்காரர் டிரைவரை அழைக்க டிரைவரோ பாலகிருஷ்ணனை அழைத்து வா பார்க்க வேண்டும் என்று சொல்ல விவகாரம் விகாரமாக போயிற்று. அந்த கார் முதல்வர் எம்ஜிஆரின் மனைவி ஜானகி அம்மையாளுக்கு உரியது. டிரைவரின் அத்துமீறல்களையும் அடவாடித்தனத்தையும் பார்த்து கொண்டிருந்த டிப்டி கமிஷனர் தனக்கு கீழே இருந்த அதிகாரியிடமிருந்து புத்தகத்தை வாங்கி ரூபாய் 75 அபதாரம் என்று எழுதி காருக்குள்ளே போட்டுவிட்டு போய்விட்டார். இறுதியில் விஷயம் தோட்டம் வரைக்கும் போனது. தோட்டத்தில் உள்ள எம்ஜிஆரின் அரசாங்க உதவியாளர்கள் அனைவரும் ஒருவாய்ப்பட பாலகிருஷ்ணனிடம் நீ ஏன் வம்பிற்கு போனாய் என்று டிரைவரை தான் திட்டினார்கள். இருந்தாலும் எம்ஜிஆரின் தோட்டத்து அதிகாரி ஒருவர் டெப்டி கமிஷனருக்கு போன் செய்து முதல்வர் வீட்டு வண்டி என்று தெரிந்த பிறகும் எதற்காக அபராதம் போட்டீர்கள் என்று கேட்டார். அதற்கு பாலகிருஷ்ணன் கவர்னர் வீட்டு வண்டியாக இருந்தாலும் நிறுத்தக்கூடாத இடத்தில் நிறுத்தினால் அபராதம் தான் போடுவேன். என் கடமையை செய்கிற போது உங்களை மாதிரி அதிகாரிகள் குறுக்கிட்டால் நான் எப்படி ஒழுங்காக நடக்க இயலும் என்றார். தோட்டத்து துறைமுகன் மேலும் விரட்டவே நான் முதல்வர் எம்ஜிஆரிடமே பேசுவேன் என்றார் பாலகிருஷ்ணன். எம்ஜிஆர் தோட்டத்தில் ஒரே நிமிடத்தில் இலையுதிர் காலம் ஆரம்பித்து விட்டது போல் இருந்தது. எல்லா அதிகாரிகளும் அச்சப்பட்டார்கள். விஷயம் எம்ஜிஆர் வரைக்கும் போயிற்று. எம்ஜிஆர் நடந்தவைகளை தெரிந்து கொண்டு பாலகிருஷ்ணனை பாராட்டினார். உடனே அபராதத்தை கட்டச் சொன்னார். ஒரு வாரமாக தோட்டத்தில் நடைபெற்ற இந்த சம்பவங்களை ஒன்றுவிடாமல் அறிந்தார் ஜெயலலிதா. அன்று மாலை மாம்பழம் அலுவலகத்திற்கு வந்த எம்ஜிஆரிடம் ஜெயலலிதா தனது அஸ்திவர பிரயோகத்தை ஆரம்பித்தார். முதலில் பாலகிருஷ்ணன் எப்படி முதல்வர் வீட்டு வண்டி என்று தெரிந்த பிறகும் அபராதம் போடலாம் என்று சொல்லி பார்த்தார். எம்ஜிஆரோ பாலகிருஷ்ணன் செய்ததுதான் சரியானது. முதல்வர் வீட்டு வண்டி என்பதற்காக நிறுத்தக்கூடாத இடத்தில் நிறுத்திய டிரைவரை வீட்டுக்கு அனுப்பப் போகிறேன் என்றார். எம்ஜிஆரின் உறுதியை பார்த்ததும் ஜெயலலிதா தனது பேச்சை மாற்றிக்கொண்டார். என்ன இருந்தாலும் இந்த அம்மா அங்கே கொண்டு சென்று வண்டியை நிறுத்தி இருக்க கூடாது என்று குறிப்பிட்டார். அந்த அம்மா எங்கே போனார்கள்? அந்த அம்மாவா வண்டியில் இருந்தார்கள்? டிரைவர் தானே எடுத்துக்கொண்டு போய் நிறுத்தக்கூடாத இடத்தில் நிறுத்தினான்.
அந்த அம்மா என்ன செய்வார்கள் என்று எம்ஜிஆர் கேட்டார். ஏற்கனவே அந்த அம்மாவோடு போனபோது வழக்கமாக வண்டி நிறுத்துகிற இடம் என்று கருதித்தான் டிரைவர் நிறுத்தி இருக்க வேண்டும் என்றார் ஜெயலலிதா. ஜெயலலிதா எங்கே வருகிறார் என்பதை எம்ஜிஆர் அறிந்து கொண்டார். அந்த பேச்சுக்கு அப்போதே முற்றுப்புள்ளி வைத்தார் எம்ஜிஆர் அவர்கள்.